Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This video is sponsored by BuyMode e-shopping app. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதாவது தன்னம்பிக்கை அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செயலில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட வந்து தன்னம்பிக்கை வரணும். தன்னம்பிக்கை அப்படின்னா நம்மளை நாமே ஃபஸ்ட்டு நம்பணும். நம்மளால் பண்ண முடியும், நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற செயலில் வெற்றி அடைகிறது நிச்சயம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மக்கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், நம்மளை நாமே மதிக்க கற்றுக்கணும், நம்மளை நாமே வந்து லவ் பண்ண கற்றுக்கணும், நம்மளை நாமே வந்து கேர் பண்ண கற்றுக்கணும், நம்மளை நாமே நம்ப கற்றுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஒரு செயலை நீங்கள் வந்து மலையே சாய்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு நம்பணும். சரிங்களா? ஸோ நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளை நம்புங்க, உங்களை நம்புங்க. ஸோ நீங்கள் உங்களை நம்பினீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களையும் அடுத்த ஒரு செயலையும் நம்ம வந்து ஒரு சந்தேக பார்வையோடு நம்ம பார்க்க மாட்டோம். இந்த செயலை வந்து நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம செஞ்சு காட்டுவோம் இல்லையா? ஸோ அதான் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை ஒரு எடுத்துக்காட்டோடு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு இளைஞன் அரசவையில் வந்து ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க. எப்படின்னா, அதாவது கோட்டை கதவு இருக்கு இல்லையா? அந்த கோட்டை கதவுகளை யார் தன்னோட கைகள்னால் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய வெகுமதி கொடுக்குறதா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுறாங்க. ஸோ கோட்டை கதவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு வந்து தனியாக போட்டு தாழ்பாள்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அது அது வந்து ஒரு கண்டிஷனோடு அந்த அறிவிப்பை கொடுக்குறாங்க. எப்படின்னா, தங்களோட இருக்கைகள்னால் திறக்கணும், அப்படி திறக்க முடியலை அப்படின்னா அவங்களோட கைகள் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கைகளும் வெட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வருது. ஸோ இது தெரிஞ்சதுக்கப்புறம் யாராச்சும் போவாங்களா? கண்டிப்பாக போகமாட்டாங்க இல்லையா? ஏன்னா நம்மளோட கை வந்து ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கரங்கள் ரொம்ப தேவை. அப்போது வந்து எல்லாருமே என்ன பண்ணாங்க, பின்வாங்கி நின்றுட்டாங்க. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் துணிச்சலோடு போனான். ஸோ அவனுக்கு வந்து அவன் மேலே ஒரு தன்னம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அந்த துணிச்சல் அவனுக்கு வந்துச்சு. ஸோ தைரியமாக அவன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போனான். ஸோ அவன் போயிட்டு அந்த கோட்டை கதவுகளை வந்து தன்னோட கரங்கள்னால் அப்படி லைட்டாக திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஓகேவா? கோட்டை கதவு வந்து திறந்துடுச்சு. மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த கோட்டை கதவுகள் பூட்டப்படலை. இதில் வந்து அந்த அரசர் வந்து அவங்களோட துணிச்சலை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அரசருக்கு தெரியும் தங்களுடைய கரங்கள்னால கண்டிப்பாக அதை கோட்டை கதவை வந்து திறக்க முடியாது அப்படின்னு தெரியும். ஸோ ட்ரை பண்ணுறவங்க வின் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை எப்படி வரும்? ஒரு துணிச்சல், ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த இளைஞன் வந்து துணிச்சலும் தன்னம்பிக்கை இருந்தனால துணிச்சலோடு போய் அதை ட்ரை பண்ணி பார்த்தான் இல்லையா? அவனுக்கு தெரியாதா அந்த கதவு திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். ஸோ அது அவன் கரங்கள் போயிடும் அப்படின்னு தெரியும். ஆனாலும் ஒரு துணிச்சல், ஒரு மன தைரியம் அது எங்கேருந்து வந்துச்சுன்னா அவன் நம்பினான். சரிங்களா? ஸோ நம்மளும் அப்படி தான். ஸோ அவன் வந்து நம்பினா, ஸோ எல்லா வெகுமதியும் அவனுக்கு கிடச்சிச்சு. எல்லார் முன்னாடியும் ஒரு முதல்வனாக நிற்கிறான் இல்லையா? ஸோ நாமளும் நம்மளை நம்பி நம்ம வந்து எந்த ஒரு செயலை செய்தாலுமே கண்டிப்பாக வந்து அது நடக்கும். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடவே கூடாது. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது ஒரு நல்ல செயலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதாவது தோல்வியே வெற்றிக்கு முதல் படி நம்ம எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அந்த தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. சரியா? நம்ம தோக்கணும். ஃபஸ்ட் அந்த தோக்குறது எப்படி வரும்? நம்ம ட்ரை பண்ணால் தான் நம்ம வந்து தோப்போம் இல்லையா? ஸோ ட்ரையே பண்ணாமல் எப்படி தோக்க முடியும்? தோற்றா தான் அதுக்கப்புறம் முதல் படி வந்து வெற்றின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களை நம்பிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.